இந்த சீரிஸை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து 8 எபிசோடு வந்து சொல்லியிருப்பாங்க கதையாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 and 10வது எபிசோடு தான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு த ஷோ சிலி ஸ்டோரி. ஸோ த டெலிவரி மேன் அப்படின்ற வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் ஹீரோயின் வந்து எப்படி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க, அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரை வந்து போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு நர்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சில விஷயங்கள் திருட்டு வேலைலாம் பண்ணுறான். அதனால் வந்து அவன் வந்து உங்களை அட்டாக் பண்ண எதுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அங்கே போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கே இருக்க அனஸ்டேஷியா மருந்தெல்லாம் திருட ஆரம்பித்தான், அதனால் நான் அவனை கேட்க ஸ்டார்ட் பண்ணேன், அதனால அவன் வந்து என்னை அட்டாக் பண்ண வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இங்கே ஹீரோவும் அந்த பேய், அதாவது ஹீரோயின் பேய் வந்து அங்கே இருக்கும். இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி கூட்டிகிட்டு போய் ஹீரோயினை வந்து வீட்டில் விட்டுருவான். ஹீரோவுக்கு டே பை டே பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே பெரிய வந்து ரொம்ப ஒரு அதிதீத காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த சூனியக்காரன் இருக்கா இல்லையா, அதாவது அந்த பேய் கூட பேசுவான் இல்லையா, அவனை போய் மீட் பண்ணுவான். அவன் ஒன்று சொல்லுவான், இங்கே பாருப்பா தம்பி, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ வந்து லவ் பண்ணுறது பேயை, அதாவது அதோட ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உன் கண்ணுக்கு தெரியுது இல்லையா, உன்னால் தொட முடியுது இல்லையா, அது கூட உணர்வு இல்லாமல் அது மேலேயே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஆகிடும். நீ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதோட ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்போ ஒன்று யோசிப்பான், ஓ இதனால தான் வந்து ஹீரோயின் வந்து நம்மக்கிட்ட காதலை காட்ட மாட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே அவங்க நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு, எதுக்கு நீங்கள் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் போடா அப்படின்றவாங்க அவங்க பாட்டி. வீட்டுக்கு போய் பேசலான்னு போய் போனால் அங்கே இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, இவன் கத்தி விட்டுருவான். கத்தி விட்டதுக்கப்புறமா ஹீரோயின் பேய் அதாவது வந்து கேட்கும், நீ எதுக்கு அவங்க கிட்ட இப்படி ஆஷா பிஹேவ் பண்ண, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னும் போது அவன் ஒன்று சொல்லுவான், நான் இத்தனை நாள் டிரைவிங்கே பண்ணாமல், ஒரு டிரைவர் வேலையை பண்ணாமல், நான் இந்த மாதிரி நிறைய பேய்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது என் பாட்டிக்கு தெரியாது. என் பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஏதோ மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்காக தான், என் பாட்டி என்னோட டியூ கட்டுறதுக்காக தான் அவங்க பார்க்கிங்கில் வேலை செய்கிறாங்கன்னு பேய்கிட்ட சொல்லும்போது பேய்க்கு ஒரே கஷ்டமாயிடும். ஆமாம்ல, இவனோட வேலை பாதியிலே நிற்குதுலன்ட்டு. இவன் இங்கே வந்து அவங்க அம்மா பற்றி விசாரிக்க ஹாஸ்பிட்டல் போவான். அவங்க அம்மா யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க போவான். அங்கே பார்த்தா ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இதை பற்றி அவளோட ஃப்ரெண்டு நர்ஸ் அங்கே தானே வேலை பண்ணுறான், அவகிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் எபிசோடில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இவனோட கேள்வி என்னன்னா, ஹீரோயினை யார் ஹீரோயினுக்கு அப்பா அம்மா யார், இவங்க டீட்டெயிலை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் அலைஞ்சுட்டே இருப்பான். அப்படி இருக்கப்போ அந்த ஹீரோயினோட கூட இருந்த அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பொண்ணு தான் வந்து இவனோட ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ இப்போ அவகிட்ட போய் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போவான். அப்படி ஒரு நாள் போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2 கப்பலை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, அந்த கப்பலில் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பையன், பொண்ணு வந்து உயிரோட தான் இருப்பா. அப்போ இவங்களால கருப்பாக ஒரு உருவம் வரும், அதை பார்க்க முடியும் இவங்களால. அப்போ இவங்க பார்த்துட்டு யோசிப்பாங்க. யோசிக்கும் போது அவங்க வந்து நியூலி மேரிட், அந்த இடத்துல அவங்க நியூலி மேரிடாகி அப்போ தான் வந்திருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டாக தான் இறந்துருப்பாங்க. அந்த பேய் வந்து கதறி அழுவும். இது இவங்களுக்கு கேட்கும், ஏன்னா இவன் கண்ணுக்கும் தெரியும், அந்த பொண்ணு கண்ணுக்கும் தெரியும் இல்லையா. அப்படி அழுகும் போது இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவன் சொல்லுவான், எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த மாதிரி கூட இருந்தும் வந்து இல்லாத ஃபீலிங் கொடுக்குறது அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து, இப்படி தான் வந்து எனக்கும் இருக்குது, நான் வந்து இறந்து போய் ஆவியாக இருக்கேன், நீ வந்து ஒரு மனுஷனாக இருக்கேன், இதனால தான் பக்கத்தில் கூட இருந்தால் என்னோடய காதலை காட்ட முடியாத, என்னோடய அன்பை காட்ட முடியாத இருக்குது அப்படின்ற மாதிரி பேய் சொல்லுவோம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த பேய்க்கு வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி ஷை ஆகிடும். அந்த இடத்துல அங்கேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா ஹீரோயினை தொடுற ஃபீலிங் அவனுக்கு இருக்கும் இல்லையா, கிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபீலிங் இருக்காது. அப்போ தான் ஒன்று யோசிப்பான். அந்த சூனியக்காரர் வந்து சொல்லியிருப்பார், நீ பேயை எப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ வந்து அவள் வந்து கண்டிப்பாக வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை அவன் ரியலைஸ் பண்ணுவான். அதனால தான் ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட காதலை காட்ட மாட்டான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு உருவம் ஒன்று தெரியும். என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் தான் அவங்ககிட்ட பேசும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போன ஒரு நபர். 5 வருஷமாக அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஆத்மாவாக அலைஞ்சிட்டு இருக்காரு. நான் வந்து கெட்ட பேய்லாம் கிடையாது, நானும் நல்ல பேய் தான். எனக்கும் வந்து நீங்கள் பேசுனதை கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குது, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு வரீங்கன்னு தெரியும், இந்த மாதிரி நீங்கள் நடக்கிற இங்கே விஷயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வரீங்கன்னு தெரியும், எனக்கு ஒரு சில டீட்டெயில் தெரியும், நம்ம வேணால் டீல் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னும் போது அதுக்கு இந்த பேய் வந்து கேட்கும். அதாவது இந்த ஹீரோயின் பேய்
போய் கேட்கும், எவ்வளோ பக்ஸ் தருவேன் அப்படின்னு கேட்கும்போது, காசெல்லாம் என்னால் தர முடியாது, நான் சேர்த்து வைக்கல, இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் வேணால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் அப்படின்னும் போது ஹீரோ வந்து ஓகே டன் அப்படின்னும். அப்போ ஹீரோயின் கேட்கும், என்ன நீ காசு கொடுக்க மாட்டா சொல்கிறான், அவனுக்கு போய் ஒத்துக்கிறேன் மாதிரி, காசா இப்போ முக்கியம், இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். இவன் வந்து என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு அந்த பேய் கேட்டு, இவங்க ஒரு பேய்க்காக ஹெல்ப் பண்ணிட்டு தானே வராங்க. இந்த 9th 10th எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நபர், ஹாஸ்பிட்டலில் வந்த ஒரு நபர். அவர் வந்து சொல்லுவார், இது மாதிரி என் பொண்ணு நான் தான் வளர்த்தேன், நான் போலீஸ் டிஜி, ஸோ என் பொண்ணை வந்து என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்றக்காக என்னோட தங்கச்சி வீட்டில் கொடுத்து வளர்த்தேன். அந்த கோவத்தில் என் பொண்ணு வந்து அவள் படித்து பெரியாளாகி கல்யாணம் பண்ணி கூட என்னென்னு பார்க்கல, அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது, அமெரிக்காவில் இருக்கான்னு மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து ஒரு இதில் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு எப்படியாச்சும் என் பாசத்தை புரிய வைக்கணும், என் பொண்ணை ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொன்னோம். இவன் வந்து சரி இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேய்க்காக ஹெல்ப் பண்ணுறான். சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவார், இந்த ஸ்டேஷனில் போய் அங்கே போய் காங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ண போலீஸ், அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா அவருக்கு தெரியும் என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்றத அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு. இவங்களாம் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தோம் நாங்கள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சிருவார், நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லை அவர் வந்து பேயாக வந்து எங்ககிட்ட சொன்னார், நாங்கள் வந்து இந்த மாதிரி பேய்களுக்குலாம் இது பண்ணோம், அவர் நம்ப மாட்டார், சிரிப்பார், இல்லை உண்மைதான், அவர் தான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாரு, ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த காங்கன்றவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவார். அங்கே போனால் அவங்க பொண்ணு வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு, அந்த சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு விஷயம், ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் கீழேருந்து பார்க்குறாங்க, இவங்க அப்பாவும் கீழேருந்து பார்க்குறாரு. அந்த போலீஸ்காரர் போய் பக்கத்தில் உட்கார்றாரு, அந்த பொண்ணு பக்கத்தில். அந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா அப்பாவோட ஃப்ரெண்ட் இந்த போலீஸ்காரன்றதால கோவமாகும். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பானா பிடிக்காதுன்னா அவங்க அத்தைகிட்ட விட்டுட்டு போயிட்டாருன்றதால அவளுக்கு இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு ஹீரோக்கும் பேய்க்குமே புரியல. அப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டு பிரேக் எடுப்பான். அந்த பிரேக்கில் போய் பேசுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினச்சாரு, உங்களை ரொம்ப பிடிக்குமா, ஒரு யூஎஸ்பி இருக்கும், அதை கையில் கொடுப்பாங்க, இது வந்து உங்கள் அப்பா உங்களை பார்க்க சொன்னார், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது அந்த யூஎஸ்பியை வாங்காமல் அந்த பொண்ணு யோசிக்கும், எனக்கு எங்கள் அப்பாவே பிடிக்காது, அவரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை உங்கள் அப்பா வந்து இங்கே தான் இருக்காரு, உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு சயின்டிஸ்ட் இல்லையா, அது ஒன்றும் ஜோக் மாதிரி நினச்சி சிரிச்சிட்டு போயிடும், போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடும். இல்லை உண்மையாக உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படிலாம் சொல்லும்போது அது அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போயிடும். அடுத்த ஸ்பீச்சுக்கு அந்த போய் ஸ்டேஜில் நிற்கும். அந்த டைமில் அங்கே இருக்க ஒரு சாண்ட்லி எலக்ட்ரிசிட்டி வந்து அவள் மண்டையில் உழ பார்க்கும். அப்போ அதை வந்து யாரோ பிடிச்சி அவளை தள்ளி காப்பாற்றுவாங்க. அது யாருன்னு அவளுக்கே தெரியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா தான். அப்போ தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுவா, ஓ அப்பா நம்ம பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. சரி இந்த யூஎஸ்பியை போட்டு பாருங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு அந்த யூஎஸ்பியை போட்டு பார்க்கும். போட்டு பார்த்தா சின்ன வயசுல தான் அவங்க அப்பா அந்த பொண்ணு எப்படி பார்த்துருக்காரு அப்படின்றத ஒரு பிக்சர் மாதிரி வீடியோ மாதிரி எடுத்து அந்த யூஎஸ்பியில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாரு. உங்கள் அப்பா உங்களை மிஸ் பண்ணுறாரு, இந்த யூஎஸ்பிலே அவங்க அப்பா பேசி வச்சுருப்பாரு. என்னன்னா, நான் வந்து உன்னை எதுக்கு அத்தை கிட்ட விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லாத ஒரு மகள் ஒரு பாசத்துக்காக ஏக்குவா, நான் வேற போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன், அந்த பாசம் இல்லாமல் நீ வளரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னோட தங்கச்சி வீட்டில் உன்னை விட்டு வளர்த்தேன், உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த யூஎஸ்பியில் பேசியிருப்பாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம தான் இத்தனை நாள் வந்து அப்பாவை தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்னா, உங்கள் அப்பா பக்கத்தில் தான் இருக்காரு, அக் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா அப்படியே அக் பண்ணுவார். அக் பண்ணோன்னா அந்த பேய் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே அவரோட ஆசை நிறைவேறிச்சு இல்லையா, கிளம்புறதுக்காக டாட்டா குட் பை சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நிறைவேற்றிட்ட பிறகு ஓகே நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றினால அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயங்களை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நிறைய விஷயங்கள் ஃபேக்காக நடக்குது. அந்த ஃபேக்கான விஷயங்களுக்கான எல்லா சொல்யூஷனும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாளையா நர்ஸு, அவனோட ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரில் தான் இருக்குது. அந்த லாக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. அதை நீங்கள் உடைச்சிங்கன்னா எல்லாமே தெரியும். அது என்னென்ன இருக்குதுன்னு கேட்கும்போது எனக்கு இது மட்டும் தான் தெரியும், இதுதான் பெரிய ரகசியமே, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து ஆசை நிறைவேறின பிறகு அப்படியே பறந்ததாக ஒரு மாதிரி இதாகிட்டு வானத்துக்கு போயிடும். ஸோ இப்போ இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த லாக்கரை தேடணும் அப்படின்றதுக்காக போவாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க பாட்டியை போய் மீட் பண்ணிட்டு, பாட்டி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து டேட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு செம்மையாக கிளம்புவோம். பாட்டியே நான் என் பேரை வந்து டேட்டிங் போகிறான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக ஸ்டைலிங் பண்ணி அனுப்புவாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு தீம் பார்க்கு பீச் அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து இவன்ட்ட காசே இல்லை, சம்பாதிக்காமல் இவ கூட சுற்றிட்டு இருக்கான், இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றிட்டு எல்லா பேக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்ல. அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி செலவு பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லேக் பார்க்கு கூப்பிட்டு போவோம், ஃப்ரீ லேக் பார்க் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கை பிடிச்சிட்டு நடக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கையை பிடிக்க முடியாது, ஏன்னா ஆத்மா வந்து
இதாகிடுச்சு, அதனால அவங்களால கையை பிடிக்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது ஹீரோயின் வந்து தோணும், இவன் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். அப்படியே இவங்க 2 பேர் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த லாக்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு ஒரு ரூமில் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக்டர் வந்துடுறாரு, சிஓ. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட ஒருத்தவங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்படியா சரின்னு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த லாக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீரோயின் இருக்கா இல்லையா, ஹீரோயின் இறந்து போனா இல்லையா, அவ ஃபோட்டோவை காட்டி சொல்லுவாள், இவளோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஹீரோயின் அட்மிட் ஆனால், இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, சாரி என்னால் முடியாது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மீற முடியாது, அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல ஹீரோக்கு என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று நடக்குது, அது என்ன அப்படின்றது தெரியல. இன்னொரு விஷயம், ஹீரோயின் இங்கே எப்படி இறந்து போயிருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, நான் எப்படி இறந்து போனன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, என் மெமரிஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அவங்க அம்மாவும் எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க தெரில, இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மர்மம் நடக்குது அப்படின்றதா ஹீரோவோட இது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும், இதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி சுற்றி வரான். இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டதோட அந்த லாக்கரை தேடி போகிறதோட இந்த 10th எபிசோட முடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த எபிசோடில் நான் அடுத்தடுத்த எபிசோட் பற்றி உங்களுக்காக சொல்கிறேன். டாடா பை பை.